ஹலோ மை டியர் வியூவர்ஸ். நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் ஒரு சீரீஸ் போட போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அந்த சீரீஸினுடைய 2வது கிளாஸ் தான் இது. முதல் கிளாஸ் வந்து நாங்கள் போன வாரமே போட்டோம். இது 2வது கிளாஸ். இதில் ஒரு 10 சிச்சுவேஷன்ஸ் கான்டெக்ட் பேஸ்டு, அதாவது ஒவ்வொரு சிங்கிள் சென்டென்ஸாக கொடுக்காம இந்த சுச்சுவேஷனில் எப்படி பேசணும், அந்த சுச்சுவேஷனில் எப்படி பேசணும் அப்படிங்கிறது. இதில் வந்து மேக்கிங் ரிக்வஸ்ட், ஆஸ்கிங் ஃபார் பெர்மிஷன், யூசிங் த ரைட் ப்ரிப்போசிஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் நிறையவே இருக்குது. நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனா பார்க்கணும். இப்ப சிச்சுவேஷன் நம்பர் 1. இந்த சிச்சுவேஷன் நம்பர் 1ல பாருங்க. could you please take care of my house for a week as I am going out of town. நான் வந்து இந்த வெளியூர் போக வேண்டியிருக்கு, எங்க வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கிட முடியுமா அப்படின்னு கேட்காரு. ஷோர், இட் இஸ் நாட் எ ப்ராப்ளம், அது ஒரு பிரச்சனை இல்லை, கண்டிப்பா பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. இது சிச்சுவேஷன் நம்பர் 1. இப்போ நம்ம வந்து சிச்சுவேஷன் நம்பர் 2 பார்க்க போறோம் பாருங்க. I got to take these to திருநெல்வேலி டவுன். would you please lend me a hand with me. நான் இந்த பொருட்கள் எல்லாம் திருநெல்வேலி டவுனுக்கு எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு, எனக்கு கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இது வந்து ஒரு இடியம். would you please lend me a hand with me. of course it is no trouble. கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் சார், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. of course, கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. இது சிச்சுவேஷன் நம்பர் 2. இப்போ சிச்சுவேஷன் நம்பர் 3 பாருங்க. if you don't mind, can you bring some money order form from the post office. கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்சம் நீங்க ஆட்சேபனை தெரிவிக்கலன்னா கொஞ்சம் மணி ஆர்டர் ஃபார்ம் வாங்கிட்டு வர முடியுமா. பை ஆல் மீன்ஸ், வித் ஆல் பிளஷர், வித் ஆல் மை ஹார்ட். ஏன், கண்டிப்பா செய்யறேன், தாராளமா. த போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் ஆன் மை வே. நான் போற வழியில தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு மணி ஆர்டர் ஃபார்ம் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி அளிக்கிறாரு. இது சிச்சுவேஷன் நம்பர் 3. இப்ப சிச்சுவேஷன் நம்பர் 4 நம்ம பார்க்க போறோம். அதுல பாருங்க. ஹெல்ப் மீ டூ திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் எனக்கு உதவி முடியுமா அப்படின்னு கேட்காரு. இதை ட்ரபிள் ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ட்ரபிள் ஷூட் திஸ் ப்ரோக்ராம், லெண்ட் மீ யுவர் ஹேண்ட் இன் ஹெல்பிங் மீ டூ திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு நீங்க சிஸ்டத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா. ஒய் நாட், ஏன், ஐ வில் டூ தட், கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. இது சிச்சுவேஷன் நம்பர் 4. இப்ப சிச்சுவேஷன் நம்பர் 5 பார்க்க போறோம். டிராப் த எம்டி கப்ஸ் இன் த பின் ப்ளீஸ். அந்த குப்பை கொடையில கொஞ்சம் போட முடியுமா இந்த எம்டி கப்ஸை. Sure, only then I will learn to put the litter and keep this place tidy. அப்பதான் நான் குப்பையை எங்க போடணும் அப்படிங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிடுவேன். இந்த இடத்த நான் சுத்தமா வச்சுக்கிடுவேன். டைடி அப்படின்னா சுத்தமா, கண்டிப்பா சுத்தமா வச்சுக்கிடணும். அந்த ஒரு கிளீனினஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல பேசுறாங்க. இப்ப அடுத்த சிச்சுவேஷன் பார்க்க போறோம். சிச்சுவேஷன் நம்பர் 6. will you please manage this. சார், இதை கொஞ்சம் நீங்க மேனேஜ் பண்ண முடியுமா. ஷோர், as you say, I will learn to tackle. டேக்கிள்னாலும் மேனேஜ்னாலும் ஒண்ணுதான். அதை பாருங்க, அவர் வித்தியாசமா சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா இதை வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியும், நான் வந்து மேனேஜ் பண்ணிடுவேன், மேனேஜ் பண்ண பழகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மேனேஜ் டேக்கிள் 2 ஒண்ணு. இப்போ சிச்சுவேஷன் நம்பர் 7, கான்டெக்ட் நம்பர் 7 பார்க்க போறோம். ரிக்வெஸ்ட் a stranger nearby to allow his mobile phone to lend you to call your daddy. நீங்க உங்க டேடியை கூப்பிட வேண்டியிருக்கு, அப்ப வந்து பக்கத்துல இருக்கிறவட்ட உங்க கொஞ்சம் போனை கேட்குறீங்க, ஏன்னா அது ரொம்ப அர்ஜென்ட், அதனாலதான் கேட்குறீங்க. இப்போ வந்து அந்த லெண்டுக்கும் பாரோவுக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்க இதுல பார்க்கலாம் பாருங்க. ஐ வாண்ட் டு மேக் அ கால் டு மை டேடி, கேன் யூ லெண்ட் மீ யுவர் மொபைல். இத கேன் ஐ பாரோ யுவர் மொபைல் அப்படின்னு சொன்னா, கேன் யூ லெண்ட் மீ யுவர் மொபைல், கேன் ஐ பாரோ யுவர் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நான் வந்து அர்ஜென்ட்டா என்னோட டேடிக்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு, உங்க மொபைலை கொஞ்சம் எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்றதுதான் சிச்சுவேஷன் நம்பர் 7. இப்போ சிச்சுவேஷன் நம்பர் 8 பார்க்க போறோம். அந்த 8 பாருங்க. யூ வாண்ட் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனி டு எக்ஸ்டெண்ட் த டெட்லைன் ஃபார் த ப்ராஜெக்ட். டெட்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நாடுக்குள்ள நம்ம முடிப்போம் பாத்தீங்களா, அதுதான் டெட்லைன். அப்படிங்கும்போது அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் 20ஆம் தேதி முடிக்க வேண்டியிருக்குன்னு வைங்களேன், 25ஆம் தேதி வரைக்கும் அவர்கிட்ட எக்ஸ்டென்ஷன் கேட்க முடியுமா. அப்ப அந்த ரமேஷ் அப்படிங்கிற ஐ எம் ஏ லிட்டில் ஸ்கேர்ட், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய போஸ்ட், அதை நினைச்சு கொஞ்சம் பயப்படுற மாதிரி சொல்றாரு. ஐ எம் லிட்டில் ஸ்கேர்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த சிச்சுவேஷன் நம்பர் 8 இருக்குது. இப்ப சிச்சுவேஷன் நம்பர் 9 பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, டு யூ மைண்ட் இஃப் ஐ யூஸ் யுவர் பைக். உங்க பைக் கொஞ்சம் நான் பயன்படுத்திக்கிட்டேனே, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா தேவை இருக்கு அப்படிங்காரு. டு யூ மைண்ட் மை யூசிங் யுவர் பைக். இது பாரு, மை யூசிங், அதை பொசசிவ் ப்ரோனவுன் போட்டிருக்கேன். இது கிராமட்டிக்கல் வந்து
காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் பீப்புளுக்கு ரொம்ப பயன்படும். உங்க பைக்கை நீங்க நான் கொஞ்சம் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐ டோன்ட் மைண்ட், பட் த பெட்ரோல் இஸ் அந்த ரிசர்வ். இல்ல நீங்க கொண்டுட்டு போறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, ஆனா பெட்ரோல் வந்து ரிசர்வ்ல இருக்கு. ஐ டோன்ட் மைண்ட் கோயிங் வித் யூ. நீங்க பைக்கை தாராளமாக எடுத்து போங்க, நானும் உங்க கூட வரேன். ஹி வுடன்ட் மைண்ட் கம்மிங் வித் மீ. அவரும் என் கூட வரதை பத்தி ஒன்றும் மைண்ட் பண்ண மாட்டேங்கார். கண்டிப்பா வருவேங்கிற மாதிரி சொல்றாரு. இதான் சிச்சுவேஷன் நம்பர் 9. சிச்சுவேஷன் நம்பர் 10, கேன் ஐ பே பை டெபிட் கார்டு? டெபிட் கார்டை வச்சு பே பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஐ வுட் ராதர் யூ பெய்டு. நல்ல பார்த்துக்கிட்டு பெய்டு வந்து வெப் டு யூ பெய்டு இட் இன் கேஷ். நீங்க கேஷா கொடுத்தா நல்லா இருக்கும், டெபிட் கார்டை நாங்க வந்து அவ்வளோ அக்செப்ட் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உட்ராதர் வந்தாச்சுன்னு சொன்னா வெர்பு டுவை நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்குது. இந்த சிச்சுவேஷன் 10லயும் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா, பிகினர்ஸ், இன்டர்மீடியட் லெவல், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், 3 மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து அந்த சீரீஸினுடைய லெசன் நம்பர் 2. எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து நீங்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாங்க. கண்டிப்பா கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.